அனைவருக்கும் வணக்கம். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? நிச்சயம் இவற்றை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவர்களுடன் பழகுங்கள். அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதுன ராசி என்பது 3வது ராசியாகும். இந்த மிதுன ராசியில் மிருகசரீஷம் 2, 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் 2 பக்கங்களை கொண்ட தன்மை உடையவர்கள் ஆவார்கள். தனது உடை, தொழில், உறவிடம், காதல், அன்பு போன்று எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையவராவர். எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்பில் மேயும் தன்மை கொண்டவர். பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர். பசுமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர். தற்போது எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பவர். அது மட்டுமில்லாமல் இவர்கள் ஒல்லியான, உயரமான, உடல்வாகும், வேகமாக நடக்கும் தன்மையும் உடையவர். பார்வை பலவற்றில் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும். இதிலும் ஒரு வேகமான ஆர்வத்துடன் இருப்பவர்கள். உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் மிக வேகமாக செயல்பாடும் கொண்டவர்கள். பெரிய வெற்றியை உடையவர்கள். இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது. அதே போல் சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர். இவர்கள் இரட்டை தன்மை கொண்டவர்கள். ஒரே நேரத்தில் 2 மற்றும் 2ற்கும் மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இயல்பாக வரப்பெற்றவர்கள். ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பார்கள். குறித்த நேரத்தில் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள். நேரம் தவறி வருவார்கள். எதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் தேடி செல்லும் குணம் உடையவர்கள். வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பவர்கள். காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்தி தான் விரும்புவார்கள். இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள் உங்களுடைய இல்லத்தில் இருந்தால் நீங்கள் மிக கவனத்துடனும் வேகமுடனும் எப்போதுமே இருந்தாக வேண்டும். காற்று போல் உங்களுடைய கைகளில் இருந்து வெளியேறும் தன்மை உடையவர்கள். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருப்பது போன்று தோற்றமளிப்பவர். மிகுந்த சிறுசிறுப்பு உள்ளவர்கள். அவரை மிக சிறு இடத்தில் அடைத்து வைப்பது மிக கொடுமையானது. அவருடைய இயல்பு தேடுவது, புதியதை கண்டுபிடிப்பது, அதிலிருந்து கற்றுக்கொள்வது. இவர் காற்றை போன்றவர். காற்று ஒரு இடத்தில் நில்லாததை போன்று தான் இந்த குழந்தையும் இருக்கும். பறவை போன்ற வேகமாக நடவடிக்கைகளில் ஒரே நேரத்தில் 2 செயல்களை செய்வது இவர்களுக்கு இயல்பாக வரும். இவருக்கு சற்று வேகத்தை குறைக்க கற்றுத்தர வேண்டும். இக்குழந்தை நட்பான, புத்திசாலியான, விழிப்பான, அபூர்வமான, வயதுக்கு முதிர்ந்த அறிவு பெற்ற குழந்தை. இவர்களிடம் உள்ள 2 வேறுபட்ட குணம் சேர்க்கும் பள்ளியில் எளிதில் படித்து பழகும் இயல்பு பெற்றவர்கள். தனக்கு தெரிந்ததை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதில் விருப்பம் கொண்டவர். எளிதில் 2 கைகளிலும் திறம்பட எழுத, வரைய பழகி கொள்வார்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள் மற்றவர் போல் குரல் மாற்றி பேசுவதில் வல்லவர்கள். இவர்கள் நிஜமும் கற்பனையும் கலந்த வாழ்க்கை வாழ்பவர்கள். தனது எண்ணங்களை வெளிப்படுத்த வழிவகை இல்லை என்றால் தானே உருவாகும் மாய லோகத்தில் வாழ முற்படுவார்கள். பல்வேறு மொழிகளை எளிதில் பேசி பழகும் திறன் உள்ளவர்கள். திறன் எளிதில் கைகூடும். ரேடியோவில் பாடல் கேட்டுக்கொண்டே வீட்டு பாடத்தையும் திறம்பட எழுதி வரையும் திறமை கொண்டவர்கள். பொறுமை இல்லாததும் விடாமுயற்சி செய்ய மனமில்லாததும் இவர்களுடைய பெரும் குறையாக அமையும். அதே போல் இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் கணிக்க இயலாத அமைதியற்ற குணம் உடையவர்கள். இவருடன் பழகும் போது 2 வேறுபட்ட மனிதருடன் பழகுவது போன்ற எண்ணம் ஏற்படும். மனிதர்களோடு பழக இவர்களுக்கு பிடிக்கும். புத்திசாலித்தனம் நிறைந்த நகைச்சுவை உணர்வும் குறைவற்ற சமூக பழக்க வழக்கங்களும் கொண்டவர். முதலாக பொது இடத்தில் இவருடைய செயல்பாடுகளை காண நேர்ந்தால் இவருடைய திறமையினால் ஈர்க்கப்படுவார்கள். தன் வாழ்வில் குறிக்கோள்களை மிக எளிதில் அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இன்று காதலில் உங்களை சுற்றி வந்தாலும் மறுநாள் எந்தவித பதற்றலும் இன்றி பேசுவது புரிந்து கொள்ள முடியாததாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கும். இவருடைய பல்துறை அறிவு நம்மை மயக்க வைக்கும், வியக்க வைக்கும். பாத ரசம் போன்று எளிதில் தன் நிலையை மாறும் தன்மை கொண்டவர்.
இன்று இருப்பது போல நாளை இருக்க மாட்டார். சென்ற நாளை பற்றிய நினைவுகள் எளிதில் மறந்துவிடக் கூடியவர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உண்மையான எண்ணத்தை மறைக்க வேண்டும் என்று இவரை அறியாமல் எண்ணுவார். பொதுவாக நம்மை குழப்புவார். மிக நெருக்கமாக போகாமல் இருந்தால் மிதுன ராசி ஆணை காதலிப்பது எளிதில் சுவாரஸ்யமானது ஆகும். இவரை எப்பொழுதும் சுறுசுறுப்பான மன எழுச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இவருடைய மாறும் தன்மையை எதிர்த்து பேசாமல் இவரோடு மாற்றிக்கொள்வது நன்மை தரும். இவரோடு மனதளவில் ஒத்து போக வேண்டும் அளவிற்கு கிடைக்கும் சவால்களை ஏற்பார். அதே போல இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரை புதிய நண்பர்களாக பல நல்ல பழக்கங்கள் நல்ல நண்பர்களை இழக்க தயங்க மாட்டார். இவருடைய தற்போதைய அபிலாசைகளுக்கு ஒத்து போவாரிடம் தான் நட்பு கொள்வார். அதே போல தனிமைக்கு எதிராக கலகலப்பாக எப்போதும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வார். எதிலும் இரண்டு வீடு வாகனம் பட்டப்படிப்பு போன்றவற்றை வைத்திருப்பார். அதே போல் செய்தி மற்றும் தகவல் பரிமாற்றம் துறைகளில் இருப்பார்கள். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மனதால் 2 பெண்களை மணப்பதற்கு சமம். ஏனெனில் பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்கள். இவருடைய மனம் எப்பொழுதுமே பயணப்பட்டு கொண்டே இருக்கும். இவருடைய பலதரப்பட்ட குணாதிசயங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும். பொறுப்பான வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கற்பனை திறன் பல வர்ண ஜாலங்களை நிகழ்த்தும். வேலைக்கு சென்றால் ஓரிடத்திலும் நிலைக்க மாட்டார்கள். மதிப்பும் மரியாதையும் தந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள். மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் வல்லவர். அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையில் இருந்து தீவிரமான சிந்தனைவாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாப உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும் வேறுபட்ட குணங்களை கொண்டவர். உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலேயே இருக்கும். தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலித்து போவார்கள். பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும். எனினும் பெண்மையின் மென்மையோடு இருக்க முடியும். இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் அவர் சிறந்த துணையாகவே இருப்பார்கள். அருகாமையிலேயே இருந்து பழகவில்லை எனில் உங்களை மறந்து விடவும் செய்வார்கள். மற்றவர்களை ஒதுக்கிக் கொள்வது தேடி செல்வது இவரது இயல்பாகும். ஒரு மிதுன ராசி பெண் இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் அவர் சிறந்த துணையாகவே இருப்பார். அருகாமையிலே இருந்து பழகவில்லை எனில் உங்களை மறந்துவிடவும் செய்வார். மாற்றங்களை ஒத்துக்கொள்வது தேடி செல்வதும் இவரது இயல்பாகும். ஒரு மிதுன ராசி பெண் பல மனைவிகளுக்கு சமம். முதலாம் அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி எல்லாம் வளைந்து கொடுப்பார். இரண்டாம் அவர் புத்திசாலித்தனமான சிந்தனைவாதி, எதனாலும் எளிதில் பாதிக்கப்படாதவர். மூன்றாம் அவர் ஒரே மாதிரியான வீட்டு வேலையினால் சோம்பலும் எரிச்சலும் அடைபவர். இப்பெண் உங்களுடைய உணர்வு பூர்வமான மற்றும் அறிவுபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். நான்காம் அவர் விளையாட்டு சிரிப்பு மிகுந்த தாய். குழந்தை காதலால் கட்டுண்டு விடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்களாக விளங்குவார்கள்.